T20 World Cup win in India 2011 அப்புறம் 2024 ஒரு பெரிய ஒரு லாங் டைம், ஒரு 13 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக். அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பட் ஆனால் லூசை வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துருச்சு. பட் ஃபைனலி நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வேண்டியது, பட் ஒரு ஓவர்ல 2 ஓவர்ல மட்டும் மேட்சை திரும்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேம் வந்து ஆக்சுவலி யாருமே நினைச்சே பார்த்துருந்திருக்க மாட்டோம் இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது. 30 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ், இது எப்படி ஈஸியா அடிக்கலாம், கை மேல இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். கிளாசன் மட்டும் நின்றுதார் அப்படின்னா நேத்தெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சைடு தான் வந்து 100% வந்துருந்துச்சு. நம்ம இந்தியா சைடு வந்து வெறும் 3% வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்துருந்துச்சு. அங்க எவ்வளவு ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஜெயிச்ச உடனே ஹேட்ரிக் பாண்டியாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், உம்ராவா இருக்கட்டும், எல்லாருமே பண்டா இருக்கட்டும், வாட் எவர் அங்க இருந்த எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை காமிக்கும் போது அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு பாத்தீங்களா. என்னதான் ஐபிஎல் இருந்தாலும் சரி, என்னதான் ஹார்திக் பாண்டியா கலாச்சாரம் சரி, பட் ஆனா நம்ம இந்தியா அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு கேமா தான் நேற்று இருந்துச்சு. ஒரு ஹிஸ்டரி நேற்று நடந்த ஒரு மேட்ச் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி. பல வருஷங்களாகட்டும் சரி, பல ஆயிரம் வருஷங்களானாலும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி. இப்படிப்பட்ட ஒரு இந்தியா அப்படிங்கிற இந்த டீம் வந்து இவ்வளோ ஒரு மேட்சே வந்து அந்த பக்கத்து டீம்ல இருந்ததை ஒரே ஒரு 2-3 ஓவர்ல மட்டும் மாத்தி விட்டு மேட்சை ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இஸ் த நின்று பேசக்கூடிய நேற்று அடிச்ச ஒரு விஷயம் இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய் ஹலங்குத்தம் அண்ட் ஜி ஹச். அப்பா அந்த ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் பிரஷர் ஏறிச்சு பாருங்க. எனக்குன்னு இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேத்துக்குமே இந்த ஏறி இருந்திருக்கும். நேற்று மேட்ச் யார் பார்த்துருந்தாங்களோ ஒரு அடி டப் 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 ஒவ்வொரு பாலுக்கும் துடிக்குது. கிளாசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். நேற்று எல்லாமே அவர் மட்டும் நின்றுதார் அப்படின்னா டோட்டலா மேட்சை அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்து போயிருந்திருப்பார். பட் ஆனா அந்த ஒரு விக்கெட் தூக்கினால் யாரு அப்படின்னா இந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி மொத்த ஸ்டேடியமும் சரி, மொத்த சோசியல் மீடியாவும் சரி, மொத்த எல்லா பேருமே சரி, இந்த ஹேட்ரிக் பாண்டியா அப்படிங்கிற இந்த பேரை தெரிஞ்சவங்க அத்தனை பேர் சரி, அவரை வையாத வைய கிடையாது, அவர் பேசாத பேசு கிடையாது, ட்வீட் போடாத போடு கிடையாது, ட்ரோல் பண்ணாது கிடையாது, எல்லாமே அவ்வளோ பண்ணி அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை கூட யார் டீமே பேசாம பட் ஃபைனலி நேத்து அவர் யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் எங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணோமோ அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் யார் அப்படிங்கறத நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. நான் எதுவும் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து அவர் நேற்று கேம் ஆடினதுல வச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்திருப்பாரு. அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது ஒரு தரமான சம்பவத்தை தான் வந்து கொடுத்திருப்பாரு. நான் வந்து நீங்க சொல்ற இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா see this is waste of time அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். நான் என்னோட கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன். நான் பிலீவ் பண்றேன், நான் எனக்கு தெரியும். பட் ஆனா மோர் தென் நம்ம ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்லா இருக்கட்டும், அது ஏன்னா ஜிடி அங்க இருக்கும் போது ஒரு கப்பை அடிச்சு கொடுத்த ஒருத்தர் இங்க வரும்போது எல்லா பாலும் சரி, எல்லா மேட்சும் சரி, ஒவ்வொன்றுமே சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா ஃபைனலி நேத்து நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதை தாண்டி நேத்து எல்லா பிளேயர்ஸ் இவங்க தான் நல்லா விளையாண்டாங்க, இவங்க தான் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்க்ளூட் பண்ணி எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. அந்த கிளாசன் விக்கெட் ஒன் ஆஃப் த அந்த விக்கெட் எடுக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்ச் தாங்க மில்லரோட கேட்ச். பிடிக்கல அப்படின்னாலும் as a கேம் சேஞ்சரா வந்து இருந்திருக்கும் அந்த ஒரு 6. பட் ஆனா அந்த 6 லைன்ல பிடிச்சு வெளியே போய் பாலை தூக்கி போட்டு திருப்பி உள்ள வந்து பிடிச்சு அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷாட்ல நம்ம பார்க்கும்போது போச்சுரா இது வந்து 6 லைன் டச் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஆங்கிள் வந்து சரியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது தெரியல. பட் ஆனா டிசிஷன்ஸ் வந்து எடுக்கும் போது ரிப்ளைல பார்க்கும் போது தான் வந்து தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா தெளிவா எதுவுமே டச் ஆகல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த மேட்ச் ஒரு தரமான ஒரு மேட்சா வந்து மாறிச்சு. இந்த கிளிக் பைட் மொமெண்ட்ஸ் தான் அந்த ஒரு ஓவர் போட்டது யாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லணும்னா அது நான் சொல்லணும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும், ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் போட்ட அந்த ஒரு ஓவர் தாங்க 30 ரன்னு. 30 ரன்னுக்கு 30 பால். இது யாருனால அடிக்க முடியாது, எந்த ஒரு டீம்னால அடிக்க முடியாது. ஈஸியா வந்து அடிச்சிருக்கலாம், ஈஸியா அவங்க கையில இருந்த ஒரு மேட்ச். பட் ஆனா இங்க நம்ம தலைவன் உள்ள இறங்கி நின்று பேச வச்சு ஒரு விக்கெட்டை எடுத்து ஃபைனலி அந்த ஒரு ஓவர் நிக்க வச்சாரு பாத்தீங்களா, அதுதாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமே. அந்த இடத்துல
எல்லா பிளேயர்ஸுமே இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. பட் ஃபைனலி நேற்று வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண அடுத்த நிமிஷம் அங்க இருந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இருந்த யோ இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், ஏன்னா ரிட்டையர்டர், அதே மாதிரி விராட் கோலி ரிட்டையர்டர் போறாரு, இதோட வெளியே போறாரு அப்படிங்கிறமா உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை கூட ஹைலைட்லி ஹாட்ரிக் பாண்டியா அவருக்கு வேர்த்ததை கூட அவர் அழுததான் அவரோட அதிகமான ஒரு விஷயம். இப்ப அந்த ஒரு என்னதான் ஐபிஎல்ல வேற டீம் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம இந்தியா அப்படின்னு வரும்போது அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. அதுதான் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஒரு விஷயமே. அது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் நேற்று நடந்த ஒரு விஷயங்கள் அத்தனையுமே சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் கிடையாது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்டான ஒரு மொமெண்ட்ஸ், ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்ஸா இருந்திருக்கும். 2011 அடிச்ச கப், அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2024, அதுக்கு முன்னாடி 2007, அதுக்கு முன்னாடி கபில் தேவ் அடிச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு ஃபோர்த் கப்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல அடிக்கப்பட்ட ஒரு கப். இது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ். இதோட வெளியே போறாரு. அதே மாதிரி ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த வேர்ல்டு கப்ல விராட் கோலி அப்படிங்கிறது ஓவராலா எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த சீசன்ஸ்ல அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆஸ்திரேலியால டக் அவுட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரன்னே அவர் அடிக்கல. பட் ஆனா நேத்து 50 ரன் வரைக்கும் பொறுமையா மனுஷன்